எனக்கு 15 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அது பெரியவங்க பார்த்து முடிச்சாங்க, கல்யாணம் முடிஞ்சுது. அவ்வளோதான். கல்யாணம் அந்த இதெல்லாம் அந்த மெச்சூரிட்டி கிடையாது. எங்க நாத்தனார் பசங்களோட அவங்களோட தான் விளையாடிட்டு அவங்களோட இருப்பேன். பசங்களோட விளையாடிட்டு இருக்குது. திடீருங்கிற அவருடைய சடன் டெத் எனக்கு அந்த ஃபீலிங்கை உணரக்கூடாதுன்னு அந்த ஒரு அவாய்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். டான்ஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில். வீட்டுக்கு கூட வரமாட்டார். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதார். ரொம்ப உடஞ்சி போனது அப்பதான். இவ்வளவு படங்கள் நடிச்சாரு இல்லைங்களா? நிறைவான சம்பாத்தியம் கிடைச்சது அவருக்கு. அந்த அதான் இல்லை, ஷூட்டிங் எல்லாம் யாரையுமே ஃபேமிலியில கூட்டிட்டு போக மாட்டோம். எப்பவுமே போனது இல்லையா? இல்லை, நீ இன்னும் வீடு வாசல் வாங்காம இருக்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ணி அந்த கிரவுண்டை வாங்க வச்சு, அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும், சொத்து வாங்கணும், அந்த மாதிரி எண்ணங்களே கிடையாது. அதே மாதிரி எனக்கு இந்த ஜுவல்ஸ் வாங்கணும் அந்த ஆசை எல்லாம் கிடையாது. ஸோ 2 ஜோடியும் சேர்ந்து ஒண்ணுமே பண்ணல. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. எனக்கும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். மீடியா பீப்புள ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். முதல் முறையா சந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இல்லையா? ஒரு வீடியோல தேங்காய் சீனிவாசன் ஐயா மறைஞ்சி 39 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, அவர் இல்லாத இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? அவர் இல்லாத குறைய தவிர எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய பசங்க எனக்கு அமைஞ்சது, பையனாட்டம் பொண்ணுங்களாட்டம் எல்லாருமே என்ன அந்த ஃபீல் பண்ண விடலை. அவரோட பிரசன்ஸ் இருக்கிற மாதிரியே தான் உங்களை பார்த்துக்கிட்டாங்க. அது இல்லாம நம்ம இப்போ டிவியில பார்க்கும்போதெல்லாம் அதை அவர் இல்லைங்கிறத அந்த உணர்வே இல்லை. சில டைம்ல நம்மளுக்கு சில முக்கியமான இதெல்லாம் அவர் இருந்திருக்கலாமேன்னு. மற்றபடி அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த சந்தோஷம், அந்த இதெல்லாம் இன்னும் இப்போ இருக்காங்க ஃபேன்ஸோட மனசுல. அதுவே பெரிய வரான்ல. அவ்வளவு வேலைகள் பண்ணிருக்கிறாரு. அவர் இருந்த ஒரு நடிச்ச ஒரு ஆக்டிவா 22 வருஷம் நடிச்சாரு. பட் அவ்வளவு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த எங்க போனாலும் நான் பார்க்கும்போதோ இல்லை யாருக்காவது தெரிஞ்சு கேட்கும் போதோ அவரை பத்தி புகழும்போது அது ஒரு தனி மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்க அவருடைய படங்கள் நகைச்சுவை காட்சிகளை யூடியூப்லயோ இல்ல டிவிலயோ பாக்குறது உண்டா? அப்படி பார்த்தா என்ன தோணும் உங்களுக்கு? என்ன நினைவுகள் வரும்? ஆக்சுவலி நான் ரொம்ப இந்த டிவி இதுல எல்லாம் உள்ள அடிக்ட் கிடையாது. ஸோ ரொம்ப பார்க்கறதில்ல. அப்படியே பார்த்தா கூட அப்படியே கடந்து போயிடுவேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு அந்த ஃபீலிங்கை உணரக்கூடாதுன்னு அந்த ஒரு அவாய்ட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெருசா நீங்க சில ஆரம்பத்துல பார்க்கறதே இல்லை, நான் பார்க்கவே மாட்டேன் அவரு அந்த. ஏன்னா திடீருங்கிற இதுதானே அவருடைய சடன் டெத் எனக்கு. ஸோ அதே மாதிரி பழகிடுச்சு. ஆனா மற்றவங்க கேட்கும் போது எனக்கு அது சந்தோஷமா இருக்கும், அவ்வளோதான். ஒரு கணவரை உங்க மேல எவ்வளவு அன்பும் பாசம் வச்சிருந்தாரு? அது ரொம்ப பாசமானவர் அவரு. இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து நான் ஒரு திட்டோ ஏதோ வாங்கினது கிடையாது. 2வது எனக்கு 15 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு என் சிஸ்டர்லா மதர்லா இவங்க எல்லாமே என்ன ரொம்ப அன்பா பார்த்துட்டாங்க. ஸோ அந்த 2 ஜடை எல்லாம் போட்டு விடுவாங்களா, அவர் இது என்னம்மா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியே அப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. ஸோ எனக்கும் அந்த கல்யாணம் அந்த இதெல்லாம் அந்த மெச்சூரிட்டி கிடையாது. ஸோ நான் குழந்தைங்களோட அவருடைய எங்க நாத்தனார் பசங்களோட அவங்களோட தான் பசங்களோட விளையாடிட்டு இருக்குது. ஸோ உங்களோடது காதல் திருமணம் கிடையாது? அதெல்லாம் இல்லை, காதல் இல்லைங்க. அது நான் ஜம்ஷெட்பூர்ல இருந்தேன், திடீர்னு அரேஞ்ச் மேரேஜ் தான் அது. நீங்க ரொம்ப சின்ன வயசுல 15 வயசு இல்லையா? உங்க வீட்டுல இப்படி பொண்ணு கேட்கும் போது சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டீங்களா நீங்க? கேக்குறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏதோ அந்த காலத்துல யாரு நம்மள போய் கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க இல்ல. பொண்ணுக்கு அது மாதிரி பெரியவங்க பார்த்து முடிச்சாங்க, கல்யாணம் முடிஞ்சது, அவ்வளவுதான். உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவர் நடிகர் ஆகிட்டாரு அவரு? இல்ல இல்ல, அப்போ கோச் ஃபேக்டரியில வேலை செஞ்சிருந்தாரு, ஐசிஎஃப்ல. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அவருக்கு ஆர்வம் இருந்தது. அப்பயே நாடகம் அதுல இதுல எல்லாம் நடிச்சிட்டு இருப்பாரு. எப்படி நீங்க சொன்ன மாதிரி ரயில்வேல வேலை பார்த்து ஒரு 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 வெல் ஆஃப் ஃபேமிலில இருந்து வந்தவங்க தான். சினிமா ஆர்வம் எப்படி வந்துச்சு அவருக்கு? கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? அவங்க அப்பாவும் ஏதோ ட்ராமா அமைச்சர் நாடகம்லாம் போட்டிருந்தாரு, அதை பார்த்து இவருக்கு ஆர்வம் வந்தது. ஸோ அப்படியே அந்த நடிக்கும்போது கே கண்ணன் குரூப்ல தான் இருந்தாரு.
அதுலேருந்து அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்து ஃபர்ஸ்ட் மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த ஒரு விரலில் ஆக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் படிப்படியாக மும்மரமாக அதுலேயே இறங்கிட்டார். வேலை எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டாரு. உங்களுக்கு எதுவும் தோணலையா? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அவங்க நடிக்க ட்ரை ஆமாம் பண்ணி எல்லாம் ஆமாம். பண்றாங்க. அரசு வேலை. சோ அதை விட்டுட்டு சினிமான்றது நிரந்தரம்லாம் கிடையாது. அதான் சொல்றேனே, அந்த வயசு இல்ல எனக்கு. எனக்கு அது ஒண்ணுமே புரியாது. என்ன வேலைக்கு போறாரு அது கூட தெரியாது. ஆ, எங்க மா என்ன இன்லாஸோடயே நான் சொந்த இருந்துட்டேன். ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ அதனால அந்த இதெல்லாம் தெரியல. எப்படியோ எப்படி இருந்துச்சு ஒரு நடிகரா அவரோட படங்கள்? இப்ப இப்ப ஒரு விரலுக்கு அப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் படு பிஸி அந்த 22 வருஷம் அடிச்சுக்கிட்டே ஆமாமா. தான் இருந்தாரு அவரு. ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவர் ஒரு நடிகரா அவரை போய் தியேட்டர்ல அவரோட படங்கள் வருது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா என்ன என்னை விட அவங்க அப்பா, அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவாங்க. உள்ள ஓகே. நடிக்கிறது எந்த படமா இருந்தாலும் போய் தியேட்டர்ல அவங்க பார்ப்பாங்க. ஸோ எனக்கு அந்த சீரியஸ்னஸ்ஸே தெரியாது. விளையாட்டா அவருக்கு உற்சாகப்படுத்தணும், அவரை இது பண்ணணும்னெல்லாம் தெரியாது. சரி அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்ன அப்புறம் நான் எங்க சிஸ்டர் இன் லாவோட நாங்க அப்புறம் போய் பார்ப்போம். இப்ப நீங்க சொன்னீங்க அவர் எப்படி உங்களை பாத்துக்கிட்டாருன்னு சொல்லி. ஆமா, அதே மாதிரி இப்ப நீங்க சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகுது ஆமா. 15 வயசு தான் உங்களுக்கு. நீங்க எவ்வளவு அன்பும் பாசம் வச்சிருந்தீங்க இந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா அவர் மேல? ஆக்சுவலி ரொம்ப அந்யோன்யமா தான் இருந்தோம். ஆனா, ஒரு பொறுப்பா இது செய்யணும், அது செய்யணும் அவரும் எதிர்பார்க்க மாட்டார். நானும் ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தோம்ல. பொதுவுல எப்படி இருக்கும் அந்த மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவரு ப இந்த சான்ஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. எல்லாம் தனியாவே ஒரு ரூம் எடுத்துட்டு மயிலாப்பூர்ல அங்க தான் இருந்தாரு. ஆக்சுவலி வீட்டுக்கு கூட வரமாட்டாரு. அங்கேயே இருந்து அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த சான்ஸ் வந்து படிப்படியா முன்னேறினார். அவருடைய ஹார்ட் ஒர்க் தான். அவர் வந்து சொந்த முயற்சி தான் எல்லாமே. ஆமா. எங்களுக்கு தேங்காய் சீனிவாசன் ஐயா அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த ஸ்லாங் முதல்ல ஆ, காமெடி, அவரோட பாடி ஆமா. லாங்குவேஜ் அண்ட் மாடுலேஷன் டக்குன்னு ஞாபகம் வரும் எல்லாருக்குமே. அது யாரை கேட்டாலும் தமிழ்நாட்டுல. உங்களுக்கு அந்த பேரை கேட்டா டக்குன்னு உங்களுக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் என்ன? அவர் வீட்லயும் அது மாதிரி சில டைம்ல யாரையாவது வித்தியாசமான கேரக்டர் வித்தியாசமா நடந்துட்டாங்கன்னா அதெல்லாம் காட்டி எல்லாம் சிரிக்க வைப்பாரு எங்களுக்குலாம். இப்படி நடந்தது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அதை பார்க்கும்போது படத்துலயும் எங்களுக்கு சகஜமா இருந்தது. அதே மாதிரி இருந்தது. சும்மா வித்தியாசமே இருக்க தெரியல. மாட்டேன். ஆமா. அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப எம்.ஆர். ராதாவும் சந்திரபாபுவோட ஆமா, ஃபேன், 2 கிரேட் பேரோட ஃபேன். ஃபேன்ஸ். ஆமா. கரெக்ட். ஸோ அவங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அந்த படங்கன்னாக்கா ஃபர்ஸ்டே போயிடுவாரு. எல்லாம் போறது எவ்வளோ மழை ஐடியா இருந்தா கூட அந்த மாதிரி எல்லாம் அவர் அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். இப்ப நண்பர்கள் வட்டாரத்துல எப்படி அவர் கூப்பிடுவாங்க? இப்ப வந்து சினிமா வந்த அப்புறமா அடைமொழி தேங்காய் ஆமா. சீனிவாசன் அப்படின்றது இருக்கு. சீனு சீனு தான். சீனு சீனு சீனு. சொல்லுவாங்க. வீட்ல எப்படி கூப்பிடுவாங்க? இப்ப அக்கா வீட்லயும் அவங்க அப்பா அம்மாலாம் சீனு தான் அவரு. அந்த அடைமொழி வந்து தங்கவேலு ஐயா தான் வந்து கொடுத்தாங்க. ஆமா. கல்மணம் ம். ஸ்டேஜ் பிளே பார்த்துட்டு அவங்களுக்குள்ள பாண்டிங் பத்தி சொல்ல முடியுமா? இப்ப நீங்க சந்திரபாபு சாரும் எம்.ஆர். ராதா சாரும் தான் அவருடைய ஒரு ஆதர்ச ஆமா. கதாநாயகர்கள், ரொம்ப பிடிச்சவங்க. தங்கவேலு ஐயா வந்து டிராமா டைம்ல இருந்தே அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அடைமொழி கொடுத்து அது ஆமா. இப்போ வரைக்கும் தொடருது அவருக்கு. ஆமா. அது அவங்களுடைய பாண்டிங் பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலா என்னன்னா மீடியா ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரியாது. இவர் எங்க பழகுறாரு என்ன மீடியாக்குள்ள எங்களை கனெக்டே பண்ணல அவரு. ஆனா நான் தங்கவேலு ரசிகர். ஆ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தங்கவேலுன்னா அவருடைய காமெடி எல்லாம். ஸோ அந்த மாதிரி தான். மற்றபடி எப்படி அவர் பழகுவாரு ஆனா அவருக்கு பார்த்தா ஃபிலிம் லைன்ல எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். யாருமே இல்லை. எஸ்பி முத்துராமன் இருக்கார்ல டைரக்டர். ஆமா. அவர் கூட சொல்லுவாரு இவரு ஆள்மயக்கி கூட ஆள்மயக்கி. யாரையும் வந்து ஏன்னா இவர் சில டைம்ல ஷூட்க்கெல்லாம் ரொம்ப லேட்டா போவாரு. ஸோ அது போயிட்டு அங்க கன்வின்ஸ் பண்ணிடுவாராம் எப்படியாவது எல்லாரும் கோவமா இருந்தாலும். ஸோ அப்படி எல்லாம் அவர் எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும். எல்லா ஊர் பாஷைகள் ஒரு நம்ம தமிழ்நாடா இருந்தா கூட ஒரு ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஒரு வட்டார வழக்கு மாறிக்கிட்டே இருக்கும். தூத்துக்குடியில இருந்து வந்தவங்க ஆனா வந்துட்டு கோயம்புத்தூர் லாங்குவேஜ் அசால்ட்டா பேசுவாங்க. ஆமா. சென்னை பாஷை சொல்லவே வேணாம். ஒரு பிராமணர் மொழி எல்லாமே பேச முடியும். அந்த ஸ்கில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது? ஏன்னா ரசிகர்கள் எங்களுக்கு அது தெரிய வியப்பது. ஆமா. அதான் சொல்றேனே வீட்ல எல்லாம் பண்ணுவாரு. ஓ, இதெல்லாம் வீட்லயே நடக்கும். எல்லாம் பண்ணுவாரு. மீட்டிங் வேற நிறைய போவாருல்ல அப்போல்லாம். ஸோ அந்த ஒவ்வொரு ஊர்ல போகும்போது அந்தந்த பாஷை அது சொல்லியே எங்களுக்கு காட்டுவாரு எல்லாம் பண்ணுவாரு. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணி
ஓகே. 1965 ரொம்ப ஒரு மாதிரி ஒரு முக்கியமான வருடம். அதாவது வந்து சிவகுமார் ஒரு பக்கம் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, ஜெய்சங்கர் சார் இன்ட்ரடியூஸ் ஆமா. ஆகுறாரு, தேங்காய் இவரு ஸ்ரீனிவாசன் சாரும் எல்லாருமே அந்த காலகட்டத்தில் ஜெய்சங்கரோட தான் இவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது. அந்த இரவும் பகலும் இவர் ஒரு ஆக்சுவலா அந்த படத்துல வந்து ஒரு கால்வாசி படத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டதுனால நாகேஷ் அது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதார். ஏன்னா அது ரொம்ப ஹோப்போட இருந்தார். ஒரு முதல் படம் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு பிரேக்கப் கிடைக்க போகுது நம்மளுக்குன்னு. திடீர்னு அவ்வளவு எடுத்த உடனே ரொம்ப உடஞ்சு போனது அப்பதான். அதுக்கப்புறம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நல்ல வேலை அதுக்கு வந்து அப்புறம் செட்டில் ஆயிட்டார். ஒரு விரல் தொடங்கின அப்புறமா அதுக்கப்புறமா ஆனா வல்லவன் ஒரு படத்துல இருந்தே வந்து தொடர்ந்து நடிக்க அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாரு. ஜெய்சங்கரும் அவரும் வந்து எப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் வந்து தேங்காய் தேங்காய் தான் கூப்பிடுவாரு. கிட்டத்தட்ட ஒரே வயசு சேர்ந்தவங்க, ஒரே ஆமா, வயசு. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரொம்ப ஓப்பனா இருப்பாரு. அந்த மாதிரி ஜெய்சங்கரோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு அவரு. வீட்டுக்கு வந்திருக்காரா ஜெய்சங்கர்? ஜெய்சங்கர் ஒரு சில பேர் தான் யாருமே வந்ததில்லை. ஜெய்சங்கர் வந்திருக்காரு, அசோகன் வந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு மனோரமா வந்திருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கீங்களா? நீங்க இல்ல, ஷூட்டிங் எல்லாம் யாரையுமே ஃபேமிலியில கூட்டிட்டு போக மாட்டோம். எப்பவுமே போனது இல்லையா? இல்ல இல்ல உங்களுக்கு அந்த ஆசை வந்தது இல்லையா போய் பார்க்கணும் இல்ல, அப்படின்னு? எனக்கும் வந்தது இல்ல. அவரும் வந்து வேண்டாம் என்னோட போட்டு இந்த ஷூட்டிங் எல்லாம் யாரும் நீங்க எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிடுவாரு. இல்ல இப்ப நீங்க தங்கவேலு ஐயா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேன் அப்படின்னீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் நிறைய பேர் இருக்கலாம். இருக்கு, ஆனா எனக்கு அப்படி அவங்கள்ட்ட போய் பேசணும் அந்த மாதிரி சினிமால பாக்குறோம், ரசிக்கிறோம், அவ்வளவுதான். போய் அவங்கள்ட்ட போய் பேசணும் அவ்வளவு கிரேசி எல்லாம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துல 900க்கும் மேற்பட்ட படங்கள். அது நம்பர்ஸ் நமக்கு சரியா தெரியல. எனக்கு ஒரே 1000 கிட்ட வச்சுக்கோங்களேன். ஒரு 40-50 படங்கள் கம்மியா இருக்கலாம். எப்படி இத்தனை படங்கள் சாத்தியமாச்சு 22 வருஷத்துல? அவரோட உழைப்பு தான். சில டைம்ல வந்து ராத்திரி 24 ஹவர்ஸும் அவர் வேலை பண்ணியிருக்காரு, ஷூட்டிங் எல்லாம் போயிருக்காரு. ஸோ அந்த உழைப்பு தான் சொல்ல முடியும் இல்லையா? அது இண்டஸ்ட்ரியிலையும் அவர் யார் கேட்டாலும் இதுல வந்து அவ்வளோ படம் பண்ணாரே தவிர முக்கால்வாசி சின்ன படம், பெரிய படம், சிலது வந்து காசு கூட வராது. அந்த மாதிரி எல்லாம் கூட ஹெல்ப் பண்ற இதுலயும் பண்ணியிருக்காரு. ஸோ நோன்னு சொல்ல மாட்டாரு. என்னவா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப இருக்கு அவருக்கு. ஆனா விருப்பம் இருந்துச்சு அவருக்கு படம் தயாரிக்கணும். நம்ம வந்து ஏன்னா எம்ஜிஆர் சார் வச்சு படம் தயாரிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அவருக்கு. படம் தயாரிக்கணும்னு இருந்தது. ஆனா அது மட்டும் சொல்லணும் வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் படம் சக்சஸ் ஆகுது இல்லைன்னு கருத்து சொல்லதான் முடியும், ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆனா அவர் ரெக்ரெட் பண்ணிருக்காரா, ஃபீல் பண்ணிருக்காரா நம்ம பண்ணிருக்கூடாதோ அப்படின்னதுக்கு அப்புறமா? ஏன்னா அது ஒரு இல்ல, அந்த கேரக்டரும் கிடையாது. வந்தா வந்தது, போனா போனது, அவ்வளவுதான். ஃபீல் பண்றதெல்லாம் கிடையாது. ஆனா இவ்வளவு படங்கள் நடிச்சாரு இல்லைங்களா? நிறைவான சம்பாத்தியம் கிடைச்சது அவருக்கு அந்த படங்கள்ல. இப்ப நீங்க சிலதெல்லாம் வரலன்னு சொன்னீங்க நீங்க. ஆமா அதான் இல்ல, யாருக்கு நிறைய வந்து இல்லைன்னா எவ்வளோ இருக்கலாம். ஒரு வீடோட இருக்க மாட்டாரு நிறைய. ஏன்னா ஃபேமிலிக்கும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி யார் ஹெல்ப்னு கேட்டாலும் பண்ணிடுவாரு, என்ன எதுன்னு பண்ண மாட்டார். ஸோ நிறைய வந்து படங்க முக்கால்வாசி வந்தது இல்லை, பணம் வராத இதுதான் கேஸ். யார்ட்டையும் இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கேட்க மாட்டார். எம்ஜிஆர் சார் வந்து இவருக்கு பர்சனலா கூட அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல எல்லாம் வந்து இருக்க இடம் அதெல்லாம் கோபாலபுரத்துல அந்த இடம் வாங்குறதும் அது வந்து எஸ்வி சரசநாமன் தெரியும். அவர் வந்து அவருடைய ஏதோ ஒரு ட்ரூப்ல ஒரு தடவை ஹெல்ப்காக ஆக்ட் பண்ண போனாரு. அப்பா அவர் பிடிச்சி வச்சுட்டு நீ இன்னும் வீடு வாசல் வாங்காம இருக்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கிரவுண்டை வாங்க வச்சு இது பண்ணாரு. அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும், சொத்து வாங்கணும், அந்த மாதிரி எண்ணங்களே கிடையாது. அதே மாதிரி எனக்கு இந்த ஜுவல்ஸ் வாங்கணும் அந்த ஆசை எல்லாம் கிடையாது. ஸோ 2 ஜோடியும் சேர்ந்து ஒண்ணுமே பண்ணல. 60கள்ல நகைச்சுவையாவும் இப்படி ரயில்வேல இருந்து வந்தவங்க தான் தமிழ் சினிமாவுக்கு. கொடி கட்டி பறந்த ஒரு நகைச்சுவை நடிக்கிறவங்க. ஆனா 60ஓட இறுதியில 70கள்ல இருந்து தேங்காய் சீனிவாசன் சாருமே வந்து அப்படி அந்த ஒரு லீகுக்கு வந்தாரு. பாப்புலர் ஆகி ஆல்மோஸ்ட். அதாவது ஒரு பேச்சு எப்பவுமே உண்டு, எம்ஜிஆர் சாரோடைய கேம்ப்ல இருக்கிறவங்க சிவாஜி சார் கேம்ப்ல நடிக்க மாட்டாங்க. அது ஒரு பேச்சு உண்டு, தனி செட் ஆஃப் நடிகர்கள் இருப்பாங்க. சமகாலத்துல 2 பேரோட படங்கள்லயும் நிறைய படங்கள் நடிச்சு ஒரு சில நடிகர்கள் கூட ஆகும். சமாளிச்சிருவாரு போய், கன்வின்ஸ் பண்றது.